திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்து இன்றைய தினம் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் பல லட்சக்கணக்கான கூட்டணி கட்சி தோழர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காஞ்சி மாநகரில் மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் அவர்களுடைய தலைமையில் இங்கே பெருந்திரளான ஆர்ப்பாட்டம் என்பது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த 28ஆம் தேதி யுத்தத்தை துவக்கி கடந்த 10 நாட்களுக்கு மேலாக 15 நாட்கள் கிட்டத்தட்ட 15 நாட்களாக உலகம் முழுவதும் கடுமையான பல நெருக்கடிகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஈரான் தனக்கு அடிபணியவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக ட்ரம்பினுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தேவையற்ற முறையில் இந்த யுத்தம் என்பது துவங்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் யுத்தத்திலே இழுத்து விடப்பட்டு உலகத்தின் பெரும்பாலான நாடுகள் இன்றைக்கு பெட்ரோலிய பொருட்கள் கிடைக்காமலும் எரிவாயு கிடைக்காமலும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கிறது. குடும்பங்களிலே சமையல் செய்வதற்கு எரிவாயு சிலிண்டர் என்பது கிடைக்காமல் கடுமையான பாதிப்புக்கு பொதுமக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த நெருக்கடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் பல்வேறு நிவாரண அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்புகள் அனைத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக நான் வரவேற்கிறேன். குறிப்பாக மின்சாரத்தை பயன்படுத்தி உணவு தயாரிக்கக்கூடிய ஹோட்டல்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மின்சார மானியம் என்பது வழங்கப்படும். அதை போலவே மின்சார அடுப்பு பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு மானியம், மின்சார அடுப்பை விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு கடனுதவி. இந்த ஹோட்டல்கள் மூடப்படுவதனால் பால் உற்பத்தி செய்யக்கூடிய பால் என்பது ஹோட்டல்களால் வாங்கப்பட முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மொத்த பாலையும் ஆவி நிர்வாகமே கொள்முதல் செய்து கொள்ளும். விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகளை அனைத்தையும் உழவர் சந்தையில் விற்பனை செய்வதற்கான ஏற்பாடு என்று சொல்லி இந்த தட்டுப்பாட்டினால் சமூகத்தினுடைய எந்தெந்த பிரிவு பாதிக்கப்படுமோ அனைத்து பிரிவுக்கும் ஒவ்வொன்றையும் மிக ஆழமாக யோசித்து அதற்கான நிவாரண அறிவிப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தன்னுடைய நிதி நிலைமைக்கு உட்பட்டு எவ்வளவு நிவாரண நடவடிக்கைகளை செய்ய முடியுமோ அத்தனை அறிவிப்புகளையும் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் குறிப்பாக மோடி அவர்கள் இந்த நெருக்கடி அனைத்தையும் மூடி மறைத்து எந்த விதமான பாதிப்புகளுமே இல்லை என்று நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒவ்வொரு வீட்டிலேயும் தெரியும், ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தெரியும். ஆனால் முழு பூசணிக்காயை சோற்றில் மறப்பதை போல மோடி அவர்கள் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை முழுமையாக மறைக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறதே தவிர நெருக்கடியிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்குரிய நிவாரண அறிவிப்புகள் எதையும் வெளியிடாமல் இருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. குறிப்பாக தமிழ்நாட்டை பாரபட்சமாக நடத்துவது என்பதை தொடர்ச்சியாக வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கல்வி நிதி வழங்குவதில் பாரபட்சம், குடிதண்ணீருக்கான நிதியை வழங்குவதில் பாரபட்சம், பொதுவாக நமக்கு வழங்க வேண்டிய நிதியில் பாரபட்சம் என்று சொல்லி பலவிதமான பாரபட்ச நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்போது கேஸ் சிலிண்டர் வழங்குவதிலேயும் ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இதனால் தமிழ்நாட்டிலே ஏராளமான குடும்பங்கள் மக்களை பட்டினி போடுகிற காரியத்திற்கு மோடி அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆகவே தமிழ்நாட்டு மக்களை இந்த நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பதற்கு கேஸ் சிலிண்டர் தேவைப்படுகிற அனைத்து துறைகளுக்கும், அனைத்து நிறுவனங்களுக்கும், அனைத்து குடும்பங்களுக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் கேஸ் சிலிண்டர் வழங்குவதற்குரிய நடவடிக்கையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லியிருக்காரு, எங்க தலைவர் தானே சொல்லியிருக்காரு. இழுபறியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல இந்த கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஒவ்வொரு கட்சியோடும் பேசி முடிக்க வேண்டிய அவங்களுக்கு மாதிரி யாரு வர்றாங்க யாரு வரலன்ற நிலைமை இந்த அணியில கிடையாது. இந்த அணிக்குள் எந்தெந்த கட்சிகள் வந்திருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆகவே நிறைய கட்சிகள் இருக்கிறதுனால அதற்குரிய கால அவகாசம் என்பது தேவைப்படும். அநேகமாக அடுத்த 2-3 நாட்களில்
பேச்சுவார்த்தை முழுமையாக நிறைவு பெறும். இப்போ நடிகர் விஜய்க்கு அறிவிக்க போறாங்க. இந்த சூழ்நிலையில விஜய் வந்து டெல்லியில ஆஜராயிருக்காரு சிபிஐ அலுவலகத்துல. எப்படி பாக்குறீங்க? அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அவர் மீது விசாரணைக்காக சிபிஐக்கு முன்னாடி அவர் ஆஜராயிருக்கிறாரு. சம்மன் அடிப்படையில யாருக்கு சம்மன் வந்தாலும் போலீஸ் முன்னாடி ஆஜராக வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த முறையில விஜய் போயிருக்காரு. மத்திய அரசு விஜய்க்கு வந்து விசேஷமான செய்திலாம் ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து மத்திய அரசு வந்து விஜய்க்கு தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுக்குது கூட்டணிக்காக அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. இல்ல பிஜேபி அரசாங்கம் பொதுவாக தனக்கு வேண்டாதவர்கள் மீது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அல்லது புலனாய்வுத்துறை இவற்றையெல்லாம் பயன்படுத்துவது என்பது நீண்ட காலமாக அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. அல்லது தான் வளைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களை இந்த நிறுவனங்களை எல்லாம் பயன்படுத்தி கட்டாயப்படுத்தி வளைத்துக் கொள்வது என்பதும் அவர்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. அதனால இந்த மாதிரியான வரக்கூடிய செய்திகளில் உண்மை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் கரூர் நெரிசல் மரணத்தை பொறுத்தவரை மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேண்டும் என்று கேட்டது விஜய் அவர்களை தவிர நாங்கள் கிடையாது. அவர் கேட்ட விசாரணைக்கு தான் அவர் ஆஜராயிருக்கிறார். இதை அவர் ஒருவேளை அரசியலில் அனுபவமின்மை காரணமாக சிபிஐ யார் கட்டுப்பாட்டில் இருக்கு, சிபிஐ நேர்மையாக செயல்படக்கூடிய ஒன்றா அல்லது மோடி அமித்ஷாவினுடைய கைப்பாவியாக செயல்படுகிறதா என்பதை பற்றிய எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அவர் கேட்டதனுடைய விளைவை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். விஜயோட தாக்கம் இந்த எலெக்ஷன்ல இருக்குமா இருக்காதா சார்? இந்த எலெக்ஷன்ல விஜயோட தாக்கம் இருக்குமா இருக்காதா சார்? அதிமுக திமுக கேளுங்க எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அதற்குரிய ஆதரவாளர்கள் அதற்குரிய வாக்காளர்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆனா அது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றியில் எந்த விதமான கடுகளவு பாதிப்பை கூட ஏற்படுத்தாது. திமுக கூட்டணியில கடந்த சட்டமன்ற ஒற்றை இலக்கு விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் வாங்கினாங்க. இந்த முறை இரட்டை இலக்குல வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தேமுதிக உள்ள வந்ததுனால இது ஒரு பின்னடைவா இல்ல நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி குறைந்து சட்டமன்ற தொகுதியால ஏத்துப்பீங்களா இல்ல நம்ம வெற்றி பெறணுன்ற ஒரு நோக்கத்துல போவீங்களா? இல்ல மதச்சார்பற்ற அணி வழிபடுத்தக்கூடிய வகையில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இந்த அணிக்குள் வந்ததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே வரவேற்றிருக்கிறது. அநேகமாக இந்த கூட்டணியில் கூட அனைத்து தலைவர்களும் வரவேற்றிருக்கிறார். மதச்சார்பற்ற சக்திகள் வலுவடைவது என்பது நல்லது என்ற முறையில் அதே நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய பலத்திற்கு ஏற்ப தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். நாங்கள் இருவரும் பேசி அதை முடிச்சு